பிள்ளைங்களுக்கெல்லாம் சேமிப்பு வச்சுட்டோம், 10 தலைமுறை சாப்பிட்ற அளவுக்கு சொத்தை சேர்த்துட்டோம். நான் ஒரு 10 நாள் கபூரில் சுகமாக இருக்கிற சொத்தை சேர்க்கல. 10 நாளைக்கு கபூரில் சுகமாக இருக்க வேண்டாமா? என் கபருக்காக என்ன சொத்து சேர்த்தேன்? ஓடினேன் ஓடினேன், என் பிள்ளைகளுக்காக உழைத்தேன் உழைத்தேன், என் குடும்பத்திற்காக. நான் ஓடும் போது உழைக்கும் போது பக்கத்திலே பள்ளிவாசலில் அசர் பாங்கு, அந்த பாங்கையும் தாண்டி பக்கத்திலுடைய கடையில் போய் நான் வசூல் செய்தேன். எனக்கு வர வேண்டிய லாபத்தை பக்கத்தில் எட்டி பார்த்து அசரை தொழுதிருக்கலாம். சரி, அங்கே போய் அந்த கடையிலையும் நமக்கு வர வேண்டிய வரவை வாங்கிட்டு அப்புறம் தொழலாம். அப்படி எத்தனை அசரை விட்டோம், ஜமாத்தை விட்டோம். ஓடும் காலம் உழைக்கும் காலம் வரவேற்கப்படுகிறது. ஓடும் காலத்திலும் உழைக்கும் காலத்திலும், நீங்கள் உங்கள் சந்ததியர்களுக்காக சேர்க்கும் காலத்திலும் உங்களை மாத்திரம் மறந்து விடாதீர்கள். உங்களுக்காக யாரும் எதையும் அனுப்பி வைப்பதற்கு வருங்காலத்தில் ஆள் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் தான் உங்களுக்கான சேமிப்பை உண்டாக்கி வைக்க வேண்டும். உங்களுக்கு நீங்கள் தயார்படுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் ஒரு நாள் ஆற்றல் இழந்து போவீர்கள், செயலிழந்து போவீர்கள். அதற்கு முன்பு உங்களுக்காக நீங்கள் நிறையவே தயார் செய்யுங்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம அவ்வளவு சேர்த்துருப்போம், நம்ம கொஞ்சம் வீட்டில் முடங்கிட்டோம். ஒரு வாரம் கவனிப்பாங்க, 10 நாள் கவனிப்பாங்க, ஒரு மாதம் கவனிப்பாங்க, 2 மாதம் கவனிப்பாங்க, ஒரு வருஷம் கூட கவனிப்பாங்க. அதுக்கு மேலே இன்னும் நம்ம கொஞ்சம் மாதிரியாக லெவல் மாதிரி நடக்க முடியாமல் படுக்க முடியாமல் இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்க கடைசியில் ஒரு மசோரா பண்ணுவாங்க, என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, நமக்கும் கஷ்டமாக இருக்குது. ஏதாவது கடைசி எங்கிட்ட நிறைய பேர் வருவாங்க, ஹஜ்ரத் வாப்பாவுக்கு துவா செய்யுங்க, என்னப்பா செய்யணும், அல்லாஹ் அவங்க ஹயாத்தில் பரக்கத் செய்வான். இல்ல ஹஜ்ரத் நல்லா வாழ்ந்துட்டாங்க, நல்ல வாழ்ந்துட்டாங்க, பேரம்பேத்தி எல்லாம் பார்த்துட்டாங்க. இப்போ என்னப்பா நீ துவா செய்ய சொல்கிற, ஏதோ நல்ல மாதிரியாக போய் சேரணும், துவா செய்யுங்க. யார்? அவனுக்காக இவர் வாழ்ந்தார், அவனுக்காக இவர் உழைத்தார், அவனுக்காக வேர்வை சிந்தினார், ரத்தம் சிந்தினார். அந்த பையனுக்காக, மகனுக்காக. இன்றைக்கு அவன் வீட்டில் வைத்து பார்க்க முடியவில்லை. அவனுக்கு அவன் அவ்வளவு பிஸியா இருக்கிறான். அவன் பார்க்க நினைச்சா அவங்க மனைவி சொல்றாங்க, எங்க இதை போட்டு கட்டி அழுகுறீங்களே, எங்கே? நான் கேட்கிறேன், நீ உழைத்து விடு. உன்னை மறக்கலாமா? நீ உனக்காக தயார் இல்லாமல் போகலாமா? நீ குறிப்பிட்ட நாள், அதுக்கு மேல அதுதான்